என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 33வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும், நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். கர்த்தருடைய தாசனாகிய மோசே இந்த இடத்தில் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. ஆண்டவரே, எங்கள் மேன்மை என்ன? இவ்வளவு பெரிய பாளையம், இவ்வளவு திரளான கூட்டம், இது எங்களுக்கு மேன்மையா? இல்லை ஆண்டவரே. எங்கள் ஜன திரட்சியோ பண திரட்சியோ இது எங்களுக்கு மேன்மை இல்லை. உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறது தான் எங்களுக்கு மேன்மையே. உங்கள் பிரசன்னம் மாத்திரம் இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இந்த இடத்தில் அவர் சொல்லுவதை பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் வாழ்க்கையின் மேன்மை எது? உன் பேருக்கு முன்பாக நீ போட்டுக்கொள்கிற உன் இனிஷியலா, அல்லது உன் பேருக்கு பின்பாக உன் பட்ட படிப்புகளை குறித்த காரியங்களா? இவைகளெல்லாம் மேன்மை என்று சொல்லி நினைக்கிறாயா? இவைகளெல்லாம் எதற்குமே உதவாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தங்கள் வேலையை குறித்து பயங்கர பெருமை, அதுதான் மேன்மை என்று சொல்லி நினைப்பாங்க. அருமையான மகனே, அருமையான மகளே, இவைகளெல்லாம் நம்முடைய மேன்மை அல்ல. மாறாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த தெய்வீக பிரசன்னம் நமக்குள் நிறைந்து காணப்படுகிறது பாருங்கள், அது மாத்திரம்தான் நம்முடைய மேன்மை. இதைதான் கர்த்தருடைய தாசனாகிய மோசே தேவ சன்னிதானத்திலே சொல்லுகிறார். எங்கள் திரட்சி எங்களுக்கு மேன்மை இல்லை ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட நீர் இருக்கிறீரே, எங்களோடு கூட தங்கி இருக்கிற நம்முடைய பிரசன்னம் தான் எங்கள் மேன்மை ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய பிரசனமும் தான் நம்முடைய வாழ்க்கையின் மேன்மை என்பதை உணர்ந்து கொள்ள ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய பிரசனத்தை உங்கள் வாழ்க்கையில் பத்திரப்படுத்துங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லா சமயத்திலும் கீழ்ப்படியுங்கள். அந்த பிரசனம் நம்மை ஆளுகை செய்வதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு மேன்மையாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.